தென்றலே மெல்ல பேசு சீரியல்ல அடுத்த வாரம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்ப இளமதிக்கு கலா மேல டவுட் வர ஆரம்பிக்குது. அசோக்கோட கொலைக்கும் இந்த கலாவுக்கும் சம்பந்தம் இருக்கும் அப்படின்னு சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்காக இன்னைக்கு வேற ஒரு சிம்ல இருந்து கலாவுக்கு ஃபோன் போட்டு, "நீங்க அசோக்க அந்த பில்டிங்ல வச்சு கொன்னீங்களே, அந்த பில்டிங்ல நானும் இருந்தேன்" அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. ஆனா கலா கொஞ்சம் சுதாரிச்சு, "எனக்கெல்லாம் அசோக்ன்னு யாரும் தெரியாது" அப்படின்னு சொல்லி ஃபோன கட் பண்ணிடுறாங்க. இருந்தாலும் இந்த கலா கொஞ்சம் பதட்டமாவே இருக்கு. இத வச்சு நம்ம இளமதி சந்தேகம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி உறுதிப்படுத்துறாங்க. இன்னும் இத உறுதிப்படுத்தணும் அப்படின்னா, மினிஸ்டரோட பையனுக்கு ஃபோன் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. அசோக்கோட மொபைல்ல மினிஸ்டரோட பையன் நம்பர் இருக்கு. ஸோ அந்த ஃபோன் மூலியமா ஃபோன் பண்ணி, அவங்கிட்டயும் இதே மாதிரி ஒரு மிரட்டல் மிரட்டுவோம். அவன் என்ன சொல்றான்னு பார்ப்போம் அப்படின்னு ட்ரை பண்றாங்க. ஆனா, அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, கலாவோட ஃபோனுக்கு அந்த மினிஸ்டர் பையன் ஃபோன் பண்ணக்கூடாது அப்படின்னு முடிவெடுத்து, கலாவோட ஃபோன தண்ணீல தள்ளி விட்டுர்றாங்க. எப்படியும் சரியாகுற வரைக்கும் ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்ல தானே இருக்கும். ஸோ அந்த நேரத்த பயன்படுத்தி நம்ம இளமதி மினிஸ்டரோட பையனுக்கு ஃபோன் பண்ணி அதே மாதிரி மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் என்ன அந்த பையன் எப்படியோ உளறிடுவாப்ல. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்த வாரம் என்ன நடக்க போகுதுன்னு.